எங்களது அருமையான குரு டாக்டர் திருமதி சுதாராஜா அவங்கள பார்க்கும்போதெல்லாம், ஏன் நினைக்கும் போதெல்லாமே எனக்கு ஒரு மனமுள்ள ஒரு மலர் தான் ஞாபகத்துக்கு வரும். அதோட பேர் மனோரஞ்சித மலர். இந்த மலர் என்னென்னா, அதை யாரெல்லாம் முகர்ந்து பார்க்குறாங்களோ அவங்க என்ன வாசனையை விரும்புகிறாங்களோ அந்த வாசனையை அது தரும். ஒரு அற்புதமான மலர். அதே போல் தான் எங்களுடைய குரு டாக்டர் சுதாராஜாவும். யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அந்தந்த விஷயங்களை அப்படியே உணர்ந்து அவங்களுக்கே தெரியாமல் அவங்களுக்கு வேண்டியதை வழிநடத்தி எல்லாத்தையும் காமிச்சு கொடுத்து சிறந்த குருவாக இருப்பாங்க. இந்த கலை அவருக்கு இயற்கையாகவே கை வந்திருக்கு. ஒவ்வொருத்தரையும் கூர்ந்து நோக்கி அவரவர்களையும் நன்றாக உணர்வதால் இருக்கலாம்னு எனக்கு தோணுது. அவங்களுக்கு எங்களுடைய சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள், வாழ்த்துக்கள். நன்றி. மிக புனிதமான துலா மாசமான ஐப்பசியில் அருமையான ரோகிணி நட்சத்திரத்தில் ஒரு செவ்வாய் நன்னாளில் குழந்தை சுதா அவர்கள் திரு நாராயணசுவாமிக்கும் திருமதி லக்ஷ்மிக்கும் ஏகபுத்திரியாய் பிறந்தார். செவ்வாயில் பிறந்ததாலோ என்னவோ இவர் செவ்வாய் திறந்து வெளிப்பட்டதெல்லாம் சேர்ந்திசை ஆயின. சென்னை நகரத்து மயிலை வீதி ஒன்று இன்னிசை பொங்குது. அந்த தேனினைந்த சுதாவர் குரலில் மனமே உருகுது. வாழியவே வாழியவே நூறாண்டு வாழியவே. தாயார் லக்ஷ்மி அம்மையாரோ இசை வழி வந்தவர். ஹரிஹர சுப்பிரமணியன் வள்ளி தம்பதியரின் புதல்வி. இசை இவர்களுக்கு வடிகால் அல்ல, கொல்லையில் நீராய் ஓடும் ஒரு வாய்க்கால். மிக சுலபமாய் இசையில் மிதந்த குடும்பம் இவர்களுடையது. தந்தை வழி பார்த்தாலோ சுந்தரி பாட்டியும் ராமையரும் இசையை ஆராதிப்பவர்கள். நாதம் இவர்களுடைய மூச்சு. Sudha was 5-year-old young girl, and when the family was in Bangalore, Jayanagar, her music career started. From Malleshwaram, Subhadra teacher used to come on Saturday and Sunday to a house and where the classes will be conducted. Sudha will go there in the morning. Even after her class gets over, she will never return. She'll sit through all the classes and the mother will feed her then and there. After attending all classes only she'll return home. So that showed her interest in music even when she was very young. Later on, Sudha moved on to learn from Sri Sitaram, All India Radio artist. He taught her very important learners lessons, and he always used to tell, your song, that is Sudhamayi, Sudhanidhe used to teach her. Then the family shifted to Chennai. There at KK Nagar, Sri Chittur Appanna Bhagavatar taught her very important Varnams. So Sudha graduated to Varnam level. The next portion of her life started, very important portion started now. நாதோபாசனா திரு ஸ்ரீனிவாசன் அவர்களின் அறிவுரைப்படி சாத்தூர் சுப்பிரமணியன் அவர்கள் வழி வந்த திருமதி சுலோச்சனா பட்டாபிராமன் அவர்களிடம் இவர் சிஷ்யாக சேர்ந்தார். திருமதி சுலோச்சனா பட்டாபிராமன் திரு செம்மங்குடி அவர்களின் சிஷ்யை ஆவார். 15 வயதுக்குள் இவர் அசைவெல்லாம் இசையாய் மாற யார் காரணம்? காண்பதற்கு எளிய கடுஞ்சொல் அற்ற திருமதி சுலோச்சனாவே காரணம். திருமதி சுலோச்சனா பட்டாபிராமன் அவர்கள் அருமையான குரு, ஆற்றல் மிக்க குரு, குறையே காணாத குணக்குன்று, வசையே பாடாத வசந்த கோகிலம், அன்பன்றி வேறொன்றும் அறியா மென்மொழியாள். To learn from Sulochana madam, Sudha's family shifted to Eldams Road, very close to her guru's house. Sudha was studying in Adarsh Vidyalaya. Sulochana madam will never allow anyone to keep notebook or paper. Everybody has to by heart everything and then sing. The same thing Sudha also follows. Though it is difficult for us sometimes, it gives us a lot of confidence when we don't have the paper. So I really appreciate that quality in Sudha which she follows from her guru. And then Sulochana madam taught her one more good thing. That is, Sudha was learning
But how to teach that art she learned from her guru, that only is guiding her now, and she is having abundant number of students and she enjoys teaching. ஒரு பக்கம் கர்நாடக இசையை பயின்று கொண்டு இருந்தார் சுதா. அவருக்கு மறுபக்க கதவு ஒன்றும் திறந்தது. ஆம், அதுதான் திரு எம்பி ஸ்ரீனிவாசன் அவர்களின் சேர்ந்திசை குழுவில் அவர் சேர்ந்தது. கர்நாடக இசை ஒரு கண்ணானது, நூதன இசை மறு கண்ணானது. Sri M.B. Srinivasan, born in 1925, was a pioneer in Indian choral music. His experiments in choral music began in 1970 when educationist Dr. Vasanthi Devi requested him to train a group of college boys and girls for a youth program in All India Radio. The famous Tamil poet Bharatiyar being his passion, M.B. Srinivasan named this group Bharati Ilanyar Isaikulu. This was later on rechristened and registered as the Madras Youth Choir. MBS, as he was fondly called, lived and breathed choral music. He breathed his last during one of his workshops in Lakshadweep in March 1988. Dr. Sudha Raja is one of the singers in MBS's Madras Youth Choir since her school days. Later on, she was trained by the maestro himself in conducting, training and composing choral music. சங்கீத சோலையில் பூத்த மலரே வாழ்க வாழ்க. MBS உமக்கே வணக்கம் வணக்கம். வாழ்க வாழ்க. MBS உமக்கே வணக்கம் வணக்கம். Around 40 years ago, when it was not customary to send girl children outstation for performing or participating in any functions, Sudha's father was brave enough to send Sudha along with the choir group to participate in functions. That was his specialty. Sudha attributes her attitude of keeping herself very busy without wasting a minute. The quality she attributes to her father. Her father, she says, is a special gift to her. திருமதி சுதா தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி, மலையாளம், ஆங்கிலம் போன்ற பல மொழிகளில் ஆளுமை பெற்றிருந்தார். இது அவருக்கு இசையில் மிக மிக உதவியாக இருந்தது. ஒரு பாடலை பாடும்போதே அதில் வரும் சொற்களின் பொருளுக்கேற்றவாறு இசையமைப்பதில் திரு MBS ஒரு இமயமலை. அந்த பிதாமகரின் இந்த பாடலை கேளுங்கள். காற்றும் மழையும் உங்கள் முன்னே ஊழித்தாண்டவமாடும். சுதாவின் அம்மாவிடம் சுதாவை பற்றி கேட்டபோது, சுதா இவ்வாறு புகழ் பெறுவதற்கு நாங்கள் காரணமல்ல, ஏன் சுதாவே கூட காரணமல்ல, ராஜாதான் காரணம், அவர் கொடுக்கும் சுதந்திரம்தான் காரணம் என்றார். திருமதி சுதாவின் கண்களில் ஒன்றாய் நின்று திரும்பிய திசையெல்லாம் தோள் கொடுத்த அன்பு தந்தை 1988 மறைந்தபோது இவரது கைத்தலம் பற்றிய திரு ராஜா அவர்கள் இவரின் கண்ணுக்கு கண்ணானார். சுதாவின் கால் திரும்பிய இடமெல்லாம் தானும் விரும்பிச் சென்று வாழ்வை கற்பக சோலையாக்கினார். சுதாவும் இவர் கண்காட்டும் திசையில் சிறகடிக்கும் பெண்ணானார். காதலோர
திருமதி சுதா அவர்கள் திருமதி சுலோச்சனா அவர்களோடு சேர்ந்து சில அபூர்வ திலானாக்களை ஆராய்ந்து கேசட்டாக வெளியிட்டுக் கொண்டிருந்த நேரம் அது. முழுமையாக தன்னை திலானாவில் மூழ்கடித்துக் கொண்டிருந்த வேளையில் ஒரு முழு நிலவாய் அவரது மகன் ரித்விக் அவரது கருவில் உருக்கொண்டிருந்தார். குருவோடு கூடவே போய் திலானா திலானா என்று இவர் பாடிக்கொண்டிருந்த வேளையில் உள்ளிருந்தே அவரோடு அவர் மகன் திலானா திலானா என மூச்சு விட்டு கொண்டிருந்தார். அதனால் தானோ என்னவோ பாட்டியல் துறை ரித்விக் ராஜா, நாட்டியத்துறை நாயகி ஒரு திலானா மோகனாம்பாளை, அதாவது திருமதி ஸ்வேதாவை பிற்காலத்தில் தன் நாயகியாக ஏற்று மணந்திருக்கிறார் போலும். இது ஒரு அற்புதமான ஆனால் அதிசயமான உண்மைதான். திருமதி ஸ்வேதா சுதாவின் மருமகள் ஒரு அற்புதமான நாட்டிய தாரகை. திருமதி சுதாவிற்கு வராத கலைகளே கிடையாது. படிப்பில் சுட்டி, விளையாட்டில் கெட்டி, எஸ்பெஷலி ஷட்டில்காக் ஆட்டத்தில். புத்தகம் படித்தால் உலகமே தெரியாது, அந்த அளவில் மூழ்கி முத்தெடுப்பார். நீச்சல், ஜாகிங் போன்ற பல கலைகளும் இவருக்கு அத்துப்படி. மேடைக்கே மெருகு இவர். அணியும் ஆடையோ அழகுடன் ஸ்ருதி சேர்க்கும். அசையும் கைச்சொடுக்கும் வாயசைவும் நம் பார்வைக்குள் வந்தாலே பாடும் தெம்பு வரும். தேடும் கலை தெய்வம் நடனமாடி நம் கண் முன்னே நிற்கும். வேறென்ன இசைப்பொழியும் தானாக நம் முன்னே. பல கலைகளில் அவர் சிறந்து விளங்குவதற்கு அவருடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் கூட ஒரு காரணம்தான். பட்டப்படிப்பாக பிஎஸ்சி நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ் படித்தார். பின்பு எம்எஸ்சி கிரிமினாலஜி முடித்தார். அதன் பின்னர் மதர் தெரசா பல்கலைக்கழகத்தில் எம்ஏ மியூசிக் வித் டிஸ்டிங்ஷன் பாஸ் செய்தார். அவரது இசை ஆர்வம் அவரை மேலும் படிக்க தூண்டியது. மியூசிக்கில் எம்ஃபில் முடித்தார். அது மட்டுமின்றி இந்தியன் கோரல் மியூசிக் அண்ட் இட்ஸ் ரெலவன்ஸ் டுடே எனும் தலைப்பில் ஆய்வு செய்து டாக்டரேட் பட்டம் பெற்று இன்று நம்மிடையே டாக்டர் சுதா ராஜாவாக பரிமளிக்கிறார். குயின் மேரிஸ் கல்லூரியில் தலைமை பேராசிரியராக இருக்கும் டாக்டர் திருமதி எம்ஏ பாகிரதி அவர்கள் திருமதி சுதாவின் கைடாக அமைந்தது சுதா அவர்கள் செய்த பெரும் பாக்கியம். அமெரிக்காவின் அயோவா யூனிவர்சிட்டியில் இருந்து வந்த மாணவ மாணவியருக்கு சேர்ந்து செய்ய கற்றுக் கொடுத்தார். I am really fortunate to have her as my student for PhD, which she did without troubling me at any point. Her PhD topic was choral music and M.B. Srinivasan. M.B. Srinivasan was her guru for choral music, and Sulochana Pattabhiraman madam was her guru, and of course her son is a shining example now in the Carnatic field, Hrithik Raja, along with his wife Shweta Prachande. Sudha always is with Raja. Yes, Raja is a man behind her success, and Sudha is ever smiling, ever sweet, and such a person who always remembers her guru, and whenever there is a chance to project her guru, she never fails. She always remembers me at the right time, and in fact I should say due to her I have got many golden opportunities, like being a judge in such programs like Isai Thopu. Sudha, yes, Sudha means Amritam. Sudha Sindor Madhye is the starting shloka, is the one of the shlokas in Saundarya Lahari. She is really a nectar. Amritam is sweet, Amritam gives you life, Amritam always makes you happy. Says actually Sudha also makes you happy for life. I am really happy to say that Sudha is part of our family, or rather I am part of her family. Thank you very much for this opportunity. Pranams to my great gurus. Sairam. Dr. Sudha Raja runs her own music school, Suswara School of Music. In continuation of MBS's work, Sudha was instrumental in forming the Sargam choir for kids along with Rangashri Srinivas. Later on, another group for the adults was also formed. Both these groups are popular as they give programs regularly. Sudha has also been instrumental in training the Akshayam staff choir of Bank of Baroda for the past 7 years in choral music and devotional music.
ఓం నమో వెంకటేశాయ. నాదనీరాజన కార్యక్రమానికి స్వాగతం, సుస్వాగతం. తిరుమల తిరుపతి దేవస్థానముల హిందూ ధర్మ ప్రచార పరిషత్ మరియు శ్రీ వెంకటేశ్వర భక్తి ఛానల్ సంయుక్తంగా నిర్వహిస్తున్నటువంటి కార్యక్రమం ఈ నాదనీరాజనం. నవవిధ భక్తులలో సంకీర్తనం ఒకటి. కృత త్రేతాయుగాలలో తపస్సుచే, ద్వాపర యుగంలో యజ్ఞయాగాదులచే మోక్షాన్ని పొందేవారు. కానీ కలియుగంలో నామ సంకీర్తనచే భగవంతుని సాన్నిధ్యాన్ని పొందవచ్చు. అటువంటి నామ సంకీర్తనని ఈనాటి మన నాదనీరాజన కార్యక్రమంలో చెన్నై సుధారాజన్ గారి బృందంచే మనము దర్శించి తరిద్దాం. చెన్నై సుధారాజన్ గారి బృందంలోని ముఖ్యమైనటువంటి వారు సుధారాజన్ గారు. వీరు చెన్నై వాస్తవ్యులు. వీరు సులోచన పట్టాభిరామన్ గారి వద్ద సంగీతాన్ని అభ్యసించారు. వీరు మ్యూజిక్లో డాక్టరేట్ను పొంది ఉన్నారు మరియు ఆల్ ఇండియా రేడియోలో ఏ గ్రేడ్ ఆర్టిస్టుగా ఉన్నారు. వీరి బృందం ఇప్పుడు స్వామివారికి సమర్పించేటువంటి నామ సంకీర్తనను ఆలకిద్దాం. Om Shri Venkateshaya Namaha. I am Dr. Sudha Raja and I am going to perform along with my students from Suswa School of Music and Bank of Baroda's Akshayam Choir. Today we will be rendering varied compositions of great composers including Annamaya on all the gods in the Hindu pantheon. Shanti Nilava Vendum. This is a famous piece by Sri Sethu Madhava Rao. This talks about the peace, the need of the hour, and the call of the father of our nation, Sri Mahatma Gandhi ji. Shanti Nilava Vendum, Shanti Nilava Vendum, Engum Shanti Nilava Vendum, Ulagile Shanti Nilava Vendum, Ulagile Shanti Nilava Vendum, Atma Shakti Onga Vendum, Ulagile Shanti Nilava Vendum. Members of Akshayam have had many cherished moments in their nearly 2 decades long musical journey. Several luminaries in the music field have presided over the programs rendered by Akshayam and blessed them with their words of appreciation and motivation. Most memorable among such moments was the presence of the internationally acclaimed violinist and Grammy Award winner Paul Peabody in our midst. Mr. Paul Peabody, the violin wizard, had composed and played the title music for the Hollywood blockbuster movie Titanic. During one of his visits to Chennai, Mr. Peabody was kind enough to spare time in his busy schedule and be with us. Mrs. Amuda Anand, a member of our choral unit and founder correspondent of MP Anand Matriculation Higher Secondary School, Alwarpet, graciously offered her school premises to host the event. Akshayam was fortunate to have had several practice sessions in the same venue. It was a humbling experience to all those present at the function, as the violin virtuoso, Mr. Paul Peabody, picked up his violin and started playing the choral number Akshayam presented before him. The session turned out to be an eye-opener for the members of Akshayam. The person with such a fan following and
huge stature in the international arena, was a perfect picture of humility as he mingled with all the kids present in the gathering. Members of Akshayam were floored by the legend's modesty. Dr. Sudha Raja's fame spread beyond boundaries of India. In July 2012, Akshayam won a bronze medal participating in World Choir Games conducted by Interculture at Cincinnati, America. Competing among 52 countries and 500 music groups and winning laurels was made possible only by Dr. Sudha Raja. Another feather in Dr. Sudha Raja's international cap is winning prize at Indonesia, Manado City. The Sargam Choir participated in Asia Pacific Choir Games and won laurels. We, the students, know the effort, planning and hard work put in by Dr. Sudha Raja. We salute her for this. வாழ்க்கையின் ஒரு நொடியை கூட வீணாக்காது பயன் தரத்தக்க வகையில் செலவழிப்பதில் சுதாராஜா அவர்கள் ஒரு கில்லாடி. அதில் அவர் ஏற்ற பணிதான் ராப்சோடி, அதாவது இசையின் மூலம் கல்வி கற்பித்தல். ராப்சோடி மியூசிக் எஜுகேஷன் இஸ் an initiative to take music to children through an integrated approach within and outside the school curriculum. This methodology has been developed by Dr. Anil Srinivasan and Dr. Sudha Raja. Akshayam wishes them all the best in all their endeavors. Surya Chandra Tara Sandhya Usha Koi Nalati Akash Ganga Surya Chandra Tara Sandhya Usha Koi Nalati. டாக்டர் சுதா ராஜா ஒரு மியூசிக் டீச்சராக எங்களுக்கு கிடைச்சத பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். அவங்க 2000 எங்களுக்கு 2000 பிகினிங்கில் எங்களுக்கு பாட்டு சொல்லி கொடுக்க ஆரம்பித்தாங்க. அன்ன தேதியிலேருந்து இன்ன தேதி வரைக்கும் அவங்க அப்படியே தான் இருக்காங்க. எந்த விதமான மாற்றமும் இல்லை. எவ்வளோ சிம்பிளோ அவ்வளோ சிம்பிளாக இருப்பாங்க. அவங்க ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட்டு. அவங்க எந்த காரியம் எடுத்தாலுமே பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அவங்களுடைய செயல் எல்லாமே அப்படி தான் இருக்கும். இன்ன தேதி வரைக்கும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ரியலாக அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடு உள்ளவங்கக்கிட்ட நமக்கு பழகிறதுல ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கிறதுலாம் ரியலாகவே நாங்கள் புண்ணியம் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ சுதா மேடம் ஃபார் யுவர் கர்டசி. வணக்கம். நமது குரு சுதா மேடம் விடாமுயற்சியும் மோட்டிவேஷனும் சேர்ந்துதான் அக்ஷயம் குரூப்பை சின்சினாட்டி USA வரை சென்று போட்டியில் பங்கேற்று பிரான்ஸ் மெடல் வாங்க பெரிதும் உதவியது. Those moments are we cannot forget in our life. Thank you. சுதா மேடம் எல்லா டைப்ஸ் ஆஃப் மியூசிக்கும் சொல்லி கொடுக்குறாங்க, எல்லா லாங்குவேஜஸ்லேயும் சொல்லி கொடுக்குறாங்க. இட்ஸ் a God's gift to her actually. We should be thankful that she is sharing that gift with us. சுதா மேடம் பாட தெரியாதவங்கள கூட பாட வச்சுருவாங்க. ஒரு நாள் டைம் கிடச்சா கூட பாட்டு சொல்லி கொடுத்து மேடை ஏற்றிடுவாங்க. அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸில் 2 வயசுலேருந்து எங்களை மாதிரி சீனியர் சிட்டிசன் வரைக்கும் நிறையா பேர் இருக்காங்க. எல்லா வித சங்கீதத்துலேயும் அது நோட்ஸ் ஆகட்டும், தியாகராஜ சார் கல்யாண பாட்டு, வெஸ்டர்னு, கிளாசிக்கல் அப்படின்னு எல்லா விதத்துலேயும் கை தேர்ந்தவங்களாக இருக்காங்க. அவங்களோட நாங்கள் உள்ளூர்லேருந்து வெளிநாடு வரைக்கும் எல்லா ப்ரோக்ராமும் அட்டென்ட் பண்ணது ரொம்ப ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம். எல்லா புகழும் சுதாவுக்கு. அவங்களோட ஸ்டூடெண்ட்டை சொல்லிக் கொடுக்க ரொம்ப பெருமையாக இருக்குது. சுதா ராஜா அவர் குரு அண்ட் ஃப்ரெண்ட். அவங்க சொல்கிறது என்னன்னா, யாருக்கெல்லாம் பேச முடியுமோ அவங்க எல்லாருக்கும் பாட முடியும். பாட்டு நாலேஜ் இருந்தால் தான் கற்றுக்கணுங்கிறது கிடையாது. அவங்க யாருக்கு வேணாலும் சொல்லிக் கொடுப்பாங்க. அவங்கக்கிட்ட பார்த்தாங்க 3 வயசுலேருந்து 65 வயசு வரை எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. தட் இஸ் ஒன் ஆஃப் ஹர் குட் குவாலிட்டி டு டீச் எனிபடி. அண்ட் ஷீ இஸ் அ வெரி வெரி குட் டீச்சர். அவங்கள்ட்டேருந்து கற்றுண்டா தான் அது நம்ம மண்டையில் ஏறும். ஸோ அந்த மாதிரி ஒரு திறமை இருக்கிறவங்க சுதா மேம். தென்னிந்திய பாரம்பரிய கர்நாடக இசையின் வர்ணம், கீர்த்தனைகள், பஜன்ஸ் அனைத்திலும் ஞானம் பெற்றவர். பன்மொழி பாடல்கள், தேசப்பற்று பாடல்கள், கடவுள் மீதான ஸ்லோகங்கள், சேர்ந்திசை பாடல்கள், மெட்டுகள், சினிமா பாடல்கள், வெஸ்டர்ன் நோட்ஸ் என்று அனைத்து திறமைகளும் அவர்களிடத்தில் ஒன்று சேர்ந்த பெருமை வாய்ந்தவர் சுதா மேம்.
குழந்தைகள் முதல் சீனியர் சிட்டிசன் வரை அனைவருக்கும் பயிற்றுவிக்கும் திறமை வாய்ந்த அதிசயத்தக்க ஆசிரியருக்கு எங்கள் வந்தனம். சுதா மேடம் நம்மளுக்கு பாட்டு சொல்லி தருவாங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அதை ரிப்பீட் பண்ணுறப்போ யாராவது சரியாக பாடலைன்னா அவங்க யாரையுமே தனியாக சுட்டி காமிச்சு மறுபடியும் பாட சொல்லியோ கரெக்ட் பண்ணினதோ இல்லை. இன்ஸ்டெட் மொத்த குரூப்பை 2-3 வாட்டி பாட வச்சு she makes sure that everybody gets it right without the person who sang wrong feeling bad about it. That's a great quality of ma'am. Thank you very much ma'am. நமஸ்காரம் டு ஆல். சுதா மேம் பற்றி சொல்லணுன்னா நிறைய சொல்லலாம். ஷீ இஸ் அ மல்டி ஃபேசட்டட் பர்சனாலிட்டி அப்படின்னு பார்த்துருக்கேன். ஆஸ் எ குட் ஹோம் மேக்கர் ரொம்ப அழகாக கலைநயத்தோட வீட்டை அலங்காரம் பண்ணி வச்சுருக்கிறத பார்த்துருக்கேன். அண்ட் ஆல்சோ ஷீ இஸ் அ குட் டயட்டிஷியன். டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸ் பண்ணுவா வித் நியூட்ரிஷனல் வேல்யூஸ். அப்புறம் அவருக்கு ரீடிங்கில் இருக்கிற பேஷன் எப்படின்னா ஹோல் டே ஷீ வில் பி பிஸி பட் ஷீ வில் டிவோட் டைம் டு ரீட் ஈவன் அட் த லேட் நைட் அப்படின்னு சொல்லும்போது கேட்டபோது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவரை பற்றி நிறைய சொல்லலாம். பட் ஆல்டுகெதர் ஷீ இஸ் ரியலி a role model for all women. Thank you for giving me this opportunity. All credits to Sudha aunty for being a mentor of all the singers of Akshayam and Sargam. I have played many programs for Akshayam and Sargam and I am really amazed by how Sudha aunty has beautifully made all the singers to sing in Akshayam and Sargam. All credits to Sudha aunty. Hats off to her. இந்த ஜேர்னியில் எங்களோடவே ஒரு பரோடியனாக எங்களை மாதிரி எந்தூசியாஸ்டிக்காக எங்களுக்காக பாட்டு எழுதி எங்களுக்காக டியூன் போட்டு அப்புறம் எங்களுக்கு பாட்டு ஐடென்டிஃபை பண்ணி எங்களுடைய ப்ரோக்ராம்ஸ்க்கு ஏத்தாப்பில் எங்களை உற்சாகப்படுத்தி ரொம்ப அழகாக பாட வச்சது அஃப்கோர்ஸ் எங்களுடைய ஒன் அண்ட் ஒன்லி குரு ஸ்ரீமதி சுதா ராஜா அவர்கள். ஸோ அவர்கள் இல்லாட்டி நாங்கள் இந்த ப்ரோக்ரஸ் பார்த்துருக்கிறது ஐதர் இன் ஸ்பிரிட் ஆர் in terms of the songs that we sang, that would have been impossible. So pranams to our Guru. Sudha madam, I want to tell that she is always, as far as I know, I always see her very cool and calm. Any difficult situation or anything, she will handle very smoothly and tackle it without any tension or anything. I like Sudha's dress sense. Always elegantly dressed, be it a sari or a salwar kameez, and with matching accessories too. Apart from her music achievements, Sudha madam is an exemplary woman with lot of vision and highly interested in motivating and educating all the people around her, and the way she carries people with her with strictness as well as cajoling so that they just fall in line, and I am quite sure that each and every one of the persons who have come in contact with her will be adoring her and will not miss any opportunity to interact with her and witness her achievements. I wish her and bless her all the best. Thank you.